பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில் வாழ்ந்த டைனோசர் இனம் எப்படி அழிஞ்சு போச்சுன்னு கேட்டால் நம்ம சிம்பிளாக சொல்லிடுவோம், ஒரு அஸ்ட்ராய்டு வந்து மோதிச்சுப்பா அதனால தான் அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் திருப்ப நம்மள்ட்டே இனிமேல் இதே மாதிரி இன்னொரு அஸ்ட்ராய்டு வந்து பூமியில் மோதுனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் நம்ம யாருக்கும் பதில் வந்து தெரியாது. இந்த கேள்விக்கான பதிலை தான் இப்போ நாசாவோட டார்ட் மிஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நாசாவோட டார்ட் மிஷன்னா என்ன, அதை எதுக்காக நாசா இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உலக அரசியல், அது மட்டும் இல்லாத மனுஷனோட பேராசை இதுக்கு பின்னாடி எப்படி ஒளிஞ்சிருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புது புது விஷயங்களை அறிந்து தெளிந்து கொள்வதற்கு உங்களை வரவேற்கிறேன். வெல்கம் டு அறிவோம் தெளிவோம். டார்ட் மிஷன் அப்படிங்கிறது முன்னாடியே சொன்ன மாதிரி வருங்காலத்தில் பூமி மேலே ஏதாச்சும் ஒரு அஸ்ட்ராய்டு மோத வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அஸ்ட்ராய்டை ஸ்பேஸ்லேயே வச்சு தூளாக உடச்சிடணும். அப்படி இல்லைனா அது பூமி மேலே மோதாத மாதிரி கொஞ்சம் தள்ளி விட்டுறணும் பூமியை விட்டு. ஸோ இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றா பண்ணணும். அதுக்கு நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் வேணும் இல்லையா, அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு தான் இந்த டார்ட் மிஷன் அப்படிங்கிறது. ஸோ டார்ட் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா டபுள் அஸ்ட்ராய்டு ரீடைரக்ஷன் டெஸ்ட். ஸோ இதில் டபுள் அஸ்ட்ராய்டு அப்படிங்கிறது டைமார்ஃபோஸ், டைடிமாஸ், இந்த ரெண்டு அஸ்ட்ராய்டு தான் டபுள் அஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைடிமோஸ் பார்த்திங்கன்னா பெரிய அஸ்ட்ராய்டு. இந்த டைமார்ஃபோஸுங்கிறது அந்த டைடிமோஸ் அப்படிங்கிற அஸ்ட்ராய்டை சுற்றி வரக்கூடிய ஒரு சின்ன அஸ்ட்ராய்டு. எப்படி நம்ம பூமியை நிலா சுற்றி வந்துட்டு இருக்குது இல்லையா, அது மாதிரி இந்த டைமார்ஃபோஸை சுற்றி டைடிமாஸுங்கிற அந்த சின்ன அஸ்ட்ராய்டு சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும். இந்த ரெண்டு அஸ்ட்ராய்டும் பார்த்தீங்கன்னா பூமியிலேருந்து 11 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. இந்த டார்ட் மிஷனோட நோக்கம் என்னென்னா, ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை எடுத்துகிட்டு போய் இந்த டைடிமாஸ் அஸ்ட்ராய்டு இருக்கு இல்லையா, அது மேலே மோத விட போகிறாங்க. ஸோ அப்படி மோத விடும்போது அந்த அஸ்ட்ராய்டில் எந்த அளவுக்கு குழி விழுகுது அப்படிங்கிறத நோட் பண்ணுவாங்க. இது மொதல் விஷயம். ரெண்டாவது என்ன நோட் பண்ணுவாங்கன்னா, அந்த அஸ்ட்ராய்டோட ஸ்பீடு வந்து எந்த அளவுக்கு குறையுது அப்படிங்கிறத நோட் பண்ணுவாங்க. மினிமம் 0.5% வந்து அதோட ஸ்பீடு குறையணும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் அது 99.5 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும். 0.5% அதோட ஸ்பீடு குறைக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது நோக்கம். மூணாவது நோக்கம் என்னென்னா, அதோட ஆர்பிட், அந்த டைமார்ஃபோஸை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆர்பிட்டை கொஞ்சம் உள்ளே தள்ளணும். 1.2 கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு உள்ளே தள்ளணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அதாவது டைமார்ஃபோஸ்க்கும் டைடிமாஸ்க்கும் இடையில் ஒரு கேப் இருக்கும் இல்லையா, அது 100 கிலோமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 1.2 கிலோமீட்டராக அது குறைஞ்சு 98.8 கிலோமீட்டர் வந்து அந்த கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாசா எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இதன் மூலமாக நாசா என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா, ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டோட வெயிட்டு இவ்வளோ இருக்குது, அதோட ஸ்பீடு இவ்வளோ இருக்குது அப்படின்னா, அது போய் ஒரு அஸ்ட்ராய்டில் மோதும்போது அந்த அஸ்ட்ராய்டில் இவ்வளோ பெரிய குழி விழும். ஸோ நமக்கு ஒரு அஸ்ட்ராய்டை உடைக்கிறதுக்கு இந்த வெயிட்டில் இருக்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட் இந்த ஸ்பீடில் போய் மோதுனா ஒரு அஸ்ட்ராய்டு உடையும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, இந்த வெயிட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இந்த ஸ்பீடில் போய் மோதுனா அந்த அஸ்ட்ராய்டு எவ்வளோ தூரம் தள்ளி போகுது யோசிச்சு பாருங்களேன். இந்த டைடிமாஸ் வந்து 1.2 கிலோமீட்டருக்கு பதிலாக இன்னும் நல்லா உள்ளே போயிடுன்னு வச்சுக்கோங்க. 100 கிலோமீட்டர் உள்ளே போயிடுதுன்னா டேரெக்டாக என்ன ஆகும், போய் டைமார்ஃபோஸில் மோதிடும். அப்போ இந்த ரெண்டு அஸ்ட்ராய்டு மோதி உடஞ்சி போயிடும். ஸோ அந்த மாதிரி உடைக்க முடியுமா? அப்படி நம்ம உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஸ்பீடு இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு வெயிட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் வேணும் அப்படிங்கிறத நாசானால் கண்டுபிடிக்க முடியும். மூணாவது, முதல்ல சொன்ன மாதிரி மினிமம் தள்ளி விட வாட்ச முடியுமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மூணும் தான் நாசாவோட நோக்கமாக நாசா சொல்லிக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை அனுப்புகிறாங்க. ஆனால் இது 11 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது இல்லையா, இந்த எல்லா விஷயங்களையும் நாசா அப்சர்வ் பண்ணணும். அதுக்காக LICIA Cube அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டையும் கூட சேர்த்து அனுப்புகிறாங்க. இந்த சேட்டலைட்டோட வேலை என்னென்னா, இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டு அஸ்ட்ராய்டுக்கு போய் மோதுறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 68 கிலோமீட்டருக்கு முன்னாடி கலண்டுரும். அதிலிருந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்லேருந்து கலண்டு நின்றுக்கும். இதோட வேலையே அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மோதும்போது மோதுனதுக்கு முன்னாடி மோதுனதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறத ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புறது தான் வேலை. ஏன்னா 11 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. டெலஸ்கோப் வச்சு பார்த்தா கூட நம்மளுக்கு சும்மா ஸ்டார் மாதிரி ரொம்ப மைன்யூட்டாக தெரியுதான். அதனால தான் இந்த கியூப் சேட் அப்படிங்கிற சேட்டலைட்டையும் ஒரு கேமரா மாதிரி கூடவே அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போய் மோதிடுச்சு. இதோட ரிசல்ட் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, நாசா அனுப்பின ஸ்பேஸ் கிராஃப்டை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,720 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு அந்த டைடிமாஸ் அப்படிங்கிற அஸ்ட்ராய்டு மேலே மோதுது.
ஆனால் சயின்டிஸ்ட் வந்து ஒரு சின்ன குழி தான் விழும் அப்படின்னு சொல்லி முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அது கிட்ட போன பிக்சர்ஸ் எல்லாம் கிடச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது டைடிமாஸ்ங்கிறது ரொம்ப வீக்கான ஒரு அஸ்ட்ராய்டு. இந்த ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு காமன் லா என்ன அப்படின்னா, எவ்வளோ பெரிய மாஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அதில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எர்த்து வந்து ஏன் பூமி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமியில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஜாஸ்தி. அதனால தான் பூமி நல்லா ஸ்ட்ராங்காக உடஞ்சி போகாமல் இருக்குது. அதே மாதிரி மற்ற பிளானட்ஸ்லேயும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, பூமி அளவுக்கு கிடையாது. இந்த அஸ்ட்ராய்டில் மற்ற பிளானட்ஸில் இருக்கிற அளவுக்கு கூட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லை, ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டைடிமோஸ் அப்படிங்கிற அஸ்ட்ராய்டு வந்து ரொம்ப வீக்கான ஒரு அஸ்ட்ராய்டு. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மோதினதையும் பெரிய குழியாக விழுந்துருது. அதாவது ரொம்பவே டேமேஜ் வந்து அந்த அஸ்ட்ராய்டுக்கு ஆகிடுது. இதை வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டெஸ்ட்டு பற்றின இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான் வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் இன்னும் நல்லா வெளியே வந்ததுக்கப்புறமா அது என்ன அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸ் டாப்பிக்குள்ளே என்ட்ராகும். இதில் எங்கேருந்துடா ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்துச்சு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நம்ம ரேஸ் ஃபார் ஆர்டிக் அப்படின்னு சொல்லி ஒரு 2 எபிசோடு பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த 2 எபிசோட்லேயும் எப்படி வந்து ஆர்டிக் ரீஜனில் இருக்கக்கூடிய வளங்களுக்காக உலக நாடுகள் அடிச்சுக்கிறாங்க, பெட்ரோலுக்காக எப்படி அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். சரிடா, அங்கே பெட்ரோல் இருக்குது, நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது, அடிச்சுக்கிறானுங்க. ஸ்பேஸில் என்னடா இருக்குது அடிச்சுக்கிறதுக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. இங்கே தான் கதைக்குள்ளே வருது ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிறையா பேர் ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. அஸ்ட்ராய்டில் ஆயில் இருக்காது, அதாவது பெட்ரோல் இருக்காது, ஓகேங்களா? வேறு வகையான ஸ்பேஸில் வேறு வகையான ஆயில் வந்து இருக்கலாம், ஆனால் பெட்ரோல் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நிறைய பேர் வந்து பெட்ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. பெட்ரோல் கிடையாது, ரேர் எர்த் எலமெண்ட்ஸ். இதுக்காக தான் ஸ்பேஸில் போட்டி வந்து நடக்குது. ஸோ நம்ம கெமிஸ்ட்ரி புக்லாம் இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி நிறையவே படிச்சிருப்போம். ஆனால் அதுக்கு ஏன் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்கன்னு கூட நம்மளுக்கெல்லாம் தெரியாது. அதுக்கு முக்கிய காரணம் அது எர்த்தில் கிடைக்காது, பூமியில் அது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அதுக்கு ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் எங்கே கிடைக்கும்? இந்த மாதிரி அஸ்ட்ராய்ட்ஸில் தான் அது கிடைக்கும். அதுக்கு தான் இப்போ போட்டி வந்து உருவாகிருக்குது. இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான எலமெண்ட்ஸ். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஸ்கேண்டியம், பொலோனியம், ரோடியம், இரிடியம் இந்த மாதிரி எலமெண்ட்ஸ்க்காக தான் இந்த அஸ்ட்ராய்ட்ஸை குறி வச்சு பல நாடுகளும் இந்த மாதிரியான மிஷன்ஸை வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிடா, இதுக்கும் இந்த மிஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி இந்த மிஷனோட நோக்கமே ஒரு அஸ்ட்ராய்டோட பாத்தை மாத்திரம் தான். ஒரு குறிப்பிட்ட பாத்தில் அது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குதுன்னா அதை கொஞ்சமாக நகர்த்துறது, அதோட ஸ்பீடை குறைக்கிறது, இதுதான் இந்த மிஷனோட ரொம்ப முக்கியமான நோக்கம். ஸோ இதன் மூலமாக இந்த அஸ்ட்ராய்டை வந்து நமக்கு தேவையான லொக்கேஷனுக்கு கொண்டு வந்து அதோட ஸ்பீடை குறைக்க முடியும். அதோட லொக்கேஷனை மாற்றி நமக்கு தேவையான இடத்துக்கு கொண்டு போக முடியும்னா அங்கே கொண்டு போயிட்டு அங்கேருந்து அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாம், அதாவது இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் எல்லாம் அந்த அஸ்ட்ராய்ட்லேருந்து எடுத்துக்க முடியும். அதை பூமிக்கு அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இதில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் பூமியில் ரேராக தான் இருக்குது. ஸோ அது தீர்ந்து போச்சு அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸுக்கு வேறு எங்கேயாச்சும் ஒரு மாற்று வழி கண்டுபிடிச்சி தான் ஆகணும். அந்த மாற்று வழி தான் இந்த அஸ்ட்ராய்ட்ஸ் தான். ஸோ இது ஒரு மார்க்கெட், ஃப்யூச்சரில் ஒரு மார்க்கெட்டாக இருக்க போகுது. அந்த மார்க்கெட்டை யார் ஃபஸ்ட்டு பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதோட சிம்பிளான போட்டி. ஆனால் இந்த அஸ்ட்ராய்டு எங்கே கொண்டு வந்து நிறுத்துவானுங்க, எந்த லொக்கேஷனில் கொண்டு போய் வச்சு எடுக்க முடியும் அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இங்கே தான் இன்னொன்று வருது, மார்ஸ் மிஷன். மார்ஸுக்கு நான் மனுஷனை அனுப்புகிறேன் முக்கிட்டு இருக்காங்களே, எதுக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க? இதுக்கு தான். ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி அஸ்ட்ராய்டெல்லாம் நமக்கு பக்கத்தில் இருக்க பிளானட்டில் அதோட பாத்தை சேஞ்ச் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸில் லேண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா பூமிக்குள்ளே லேண்டு பண்ணால் பெரிய அழிவு வந்து ஏற்படும். சும்மா 140 மீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு விண்கல்லே பூமியில் விழுந்ததுன்னா சென்னையே அழிஞ்சு போயிடும். சிம்பிளாக சொன்னால் சென்னையே கடலுக்குள்ளே போயிடும். அந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்கக்கூடியதை பூமியில் லேண்ட் பண்ண வைக்க முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், பக்கத்தில் மார்ஸும் சும்மா தான் கிடக்குது, அங்கிட்டு கொண்டு போய் இறக்கி வச்சிடலாம். அங்கே இறக்கி வச்சுட்டு அங்கே மனுஷனை அனுப்பி மினரல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு கம்பெனி மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அங்கேருந்து இங்கே பூமிக்கு கொண்டு வந்து சேர்த்தலாம். சிம்பிளாக இதுதான் இவங்களோட நோக்கம். இது ஒரு மார்க்கெட். இதை கேப்சர் பண்ணுறதுக்கு சைனா, அமெரிக்கா, ஜப்பான் இந்த மாதிரி பல நாடுகளும் பல முயற்சிகளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஒரு மிஷன் வந்து ராசா அனுப்புது. அந்த மிஷன் வந்து ஒரு ஏரோ ஜெல் அப்படிங்கிறத வச்சு அனுப்புகிறாங்க. ஸோ ஏரோ ஜெல்னு நார்மலாக ஒரு ஜெல்லு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு ஸ்பேஸுக்கு அனுப்பும்போது ஒரு அஸ்ட்ராய்ட்லேருந்து வந்த துகள் வந்து இந்த ஏரோ ஜெல்லை மாட்டுது. அப்படி மாட்டின துகள்களை எடுத்துகிட்டு வந்து பூமியில் ஆராய்ச்சி செய்யும்போது தான் நாசாவுக்கு தெரியுது இதில் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் இந்த ஆசைக்கான பொறி. ஃபஸ்ட்டு இப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபைன், இனி எனக்கு இது வேணும் அப்படிங்கிறது அப்போ தான் அவங்களுக்கு தோணுது. அதுக்கப்புறம் தான் இந்த மிஷனை ஸ்டார்ட் பண்ணி இப்போ நாசா முதல் வெற்றியை எட்டி பறிச்சிருக்குது. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய உலக அரசியல்.
சரி, உலக நாடுகள் இந்த விஷயத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்தியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே முதல்ல வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செய்ய முடியாது. ஏன்னா ரொம்ப காஸ்ட் அதிகம் பிடிக்கும், நிறையா மிஸ்டேக்ஸ் ஆக சான்ஸ் உண்டு. இந்தியா எப்பயுமே அடுத்தவன் என்ன பண்ணுறான், அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸை அவன் ஃபேஸ் பண்ணுறான், எப்படி அதை சால்வ் பண்ணி போகிறான் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாமல் ஃபஸ்ட்டு டைம்லேயே சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் தான் இந்தியாவோட இஸ்ரோ. ஸோ இதுலேயுமே அப்படி தான் பண்ண போகிறாங்க. எடுத்ததையும் நானும் இதில் போட்டி போடுறேன் அப்படின்னா பயங்கரமாக செலவு பிடிக்கும். நம்ம இப்போ தான் வந்து பூமியிலிருந்து ஸ்பேஸுக்கே மனுஷனை ஃபஸ்ட்டு தடவை அனுப்ப போகிறோம். இதுதான் பேசிக் ஸ்டெப். இதை பண்ணி முடித்த பிறகு அதுக்குள்ளே இவங்க இதில் ஓரளவுக்கு ப்ரோக்ரஸ் ஆயிடுவாங்க. அந்த ப்ரோக்ரஸை பார்த்து அதில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க, எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அதுக்கப்புறமா தான் இஸ்ரோ வந்து இந்த விஷயத்தில் போகும். ஒன்றும் அவசரம் கிடையாது. நம்ம லேட்டாக போனாலும் லேட்டஸ்ட்டாக எப்படியும் உள்ளே போயிடுவோம். இஸ்ரோ மேலே முழு நம்பிக்கை எனக்கு உண்டு. உங்களுக்கு? இது வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டாக இருக்க போகுது. இப்போது நியர் ஃப்யூச்சரில் வாய்ப்பு கிடையாது. மினிமம் ஒரு 50 to 80 இயர்ஸ் ஆச்சும் ஆகும். ஸோ நம்ம அதை அப்போ ஃபீல் பண்ணிக்குவோம். இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி.